ஓம் தத்சத். ஜிதந்தே ஸ்தோத்திரம் அப்படிங்கிற ஸ்தோத்திரத்தில் மூன்றாவது ஜிதந்தேல முதல் ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து கிட்டத்தட்ட அந்த ஜிதந்த ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்லோகங்களுக்குமான அர்த்தங்களை நாம் அனுபவிப்போம். இப்போ முதல் ஸ்லோகம், ஜிதந்தே புண்டரீகாட்ச நமஸ்தே விஸ்வபாவன நமஸ்தேஸ்து ஹிருஷிகேஷ மகாபுருஷ பூர்வஜ. தாமரை போன்ற அழகான கண்களை கொண்டவரே, உலகத்தினுடைய எண்ணமாக விளங்குபவரே, இந்திரியங்களையெல்லாம் அடக்கி ஆள்பவரே, மகாபுருஷனே, எல்லோருக்கும் முன் தோன்றியவரே, உமக்கு நமஸ்காரம், உமக்கு வெற்றி உண்டாகட்டும். இதுதான் முதல் ஸ்லோகத்துக்கான அர்த்தம். இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்தை கவனிப்போம். விஜ்ஞாபனமிதம் தேவ ஸ்ருணுத்வம் புருஷோத்தம நரநாராயணாபியாம் ச ஸ்வேதத்வீப நிவாசிபிகி. இந்த ஸ்லோகத்திலேருந்து ஆரம்பித்து ஒரு 2-3 ஸ்லோகத்துக்கு கண்டினியூஷனாக போகும். அப்போ தான் இந்த அர்த்தங்கள் பிடிபடும். இப்போ ரெண்டாவது ஸ்லோகத்துக்கான அர்த்தங்களை மாத்திரம் நம்ம கவனிப்போம். அப்படியே அதன் தொடர்ச்சியாக அடுத்த ஸ்லோகங்களையும் பார்க்கலாம். விஜ்ஞாபனமிதம் தேவ, ஹே தேவ, ஹே பெருமாளே, என்னுடைய விஜ்ஞாபனம், என்னுடைய விண்ணப்பம் இதுதான். சுணுத்துவம் புருஷோத்தம, தேவரீர் புருஷோத்தமர், நீர் அதை கேட்க வேண்டும். நரநாராயணாபியாம், நரன் நாராயணன் என்று சொல்லக்கூடிய அவதாரங்களாகட்டும், ஸ்வேதத்வீப நிவாசிபிகி, ஸ்வேதத்வீபம் என்று சொல்லக்கூடிய அந்த தீபங்களிலே வசிக்கக்கூடியவர்களாக இருக்கட்டும். இதோட ரெண்டாவது ஸ்லோகம் முடிகிறது. மூணாவது ஸ்லோகம், நரநாராயாத்தீர் முனி கணைஹி சனகாத்தீஷ்ச யோகிபிஹி பிரம்மேஷாத்தி சுரகணைஹி பஞ்சகால பராயணைஹி நாரதாத்தீஹி முனிகணைஹி. நாரதர் முதலான முனி கணங்களினாலேயும், அதாவது முனிவர்களுடைய கூட்டங்களினாலேயும், சனக சனந்தனாதி யோகிகளினுடைய கூட்டங்களினாலேயும், பிரம்மன், ஈசன் அதாவது சிவன் முதலான தேவர்களுடைய கூட்டங்களினாலேயும் சரி, பஞ்சகால பராயணைகி 5 காலங்களிலே பகவானை ஆராதனம் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய அந்த நித்தியசூரிகள் கூட்டங்கள்னாலேயும் சரி. இது மூணாவது ஸ்லோகம். இதனுடைய தொடர்ச்சி தான் இங்கே முடிய போகிறது. நாலாவது ஸ்லோகத்தை, பூஜ்யசே புண்டரீகாட்ச திவ்ய மந்திரைஹி மகர்ஷிபிஹி. புண்டரீகாட்ச, தாமரை போன்ற கண்களை கொண்டவரே, பூஜ்யசே, இவர்களெல்லாம் தேவரீரை திவ்யமான மந்திரங்களை கொண்டு பூஜித்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமில்லை, மகர்ஷிகளும் உங்களை பூஜித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்கள்ல பாஷண்ட தர்ம சங்கீர்ணே பகவத் பக்தி வர்ஜிதே. பாஷண்டகான்னு சொன்னா தர்மத்தை ஒத்துக்காதவா, அதே மாதிரி வேதங்களை ஒத்துக்காதவா, இவெல்லாம் பாஷண்டிகள் அப்படின்னு சொல்லுவா. தர்ம சங்கீர்ணே, அவர்கள் நிறைந்திருக்கக்கூடியதான சமயம், தர்மத்துக்கு இழுக்கு, தர்மமே இல்லாதபடி இருக்கக்கூடியதான ஒரு சந்தர்ப்பம். பகவத் பக்தி வர்ஜிதே, பகவான் மேல பக்திங்கிற ஒரு விஷயமே இல்லாத போன ஒரு சமயம் எப்போ அப்படின்னு கேட்டா, அதுதான் 5வது ஸ்லோகத்துல காண்பிக்கிறார். கலோ ஜாத்தோஸ்மி தேவேஷ சர்வ தர்ம பகிஷ்கிருதே கதம் துவாம் அசமாச்சாரா பிராப பிரசவ பூரகம். அப்படிப்பட்ட இந்த தேவரிஷிகள்னாலேயும் யோகிகள்னாலேயும் முனிவர்கள்னாலேயும் வழங்கப்படக்கூடியவர் நீர். அப்படிப்பட்ட உம்மை வேதங்களே ஒத்துக்காதவர்களும், தர்மத்துக்கு இழுக்கு ஏற்படக்கூடியதும், பகவத் மேல பக்தியே இல்லாதபடி இருக்கக்கூடியதான கலோ ஜாத்தோஸ்மி, அப்படிப்பட்ட கலியுகத்திலே ஜாத்தோஸ்மி, பிறந்தவனாக நான் இருக்கேன். தேவேஷா, பெருமாளே, சர்வ தர்ம பகிஷ்கிருதே, இந்த கலியுகத்தில் எல்லா விதமான தர்மங்களும் வெளியேறி போயிடுத்து, இங்கே எந்த தர்மமுமே இல்லை. அப்படி இருக்கச்ச கதம் துவாம் அசமாச்சாரா, இந்த அசமாச்சாரா, சமாச்சாரஹான்னா நல்ல விதத்தை செய்பவன், நல்ல ஆச்சாரங்களை கொண்டவன் அர்த்தம். துவாம் அசமாச்சாரஹான்னா உண்மை குறித்து எந்த விதமான நல்ல பழக்கங்களும் இல்லாதவன், நல்ல ஆச்சார ஒழுக்கங்களும் இல்லாதவனான பாப பிரசவ பூஹு, பாபத்திற்கே இருப்பிடமாக விளங்கக்கூடியவன், பாபத்திற்கு பிறப்பிடமாக விளங்கக்கூடிய நான் அப்படின்னு அர்த்தம். 6வது ஸ்லோகத்தில் அதில் தொடர்ச்சி இருக்கு. அர்ச்சயாமி தயா சிந்தோ பாஹிமாம் சரணாகதம் தாபத்ரய தவாக்னோமாம் தக்கியமானம் சதா விபோ. அப்படிப்பட்ட நான் அர்ச்சயாமி தயா சிந்தோ, உம்மை அர்ச்சிக்கிறேன், உம்மை பூக்களை கொண்டு பூஜை செய்கிறேன். அப்படிப்பட்ட என்னை பாஹிமாம் காப்பாற்றுங்கள், சரணாகதம் சரணம் என்று உம்மை அண்டி வந்தவனான என்னை தயா சிந்தோ கருணை கடலே நீர்தான் காப்பாற்ற வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டா, தாபத்ரயா தவாக்னு, தாபத்ரயாக அப்படின்னு சொன்னா 3 விதமான தாபங்கள், ஆத்தியாத்மிக, ஆதி பௌதிக, ஆதி தெய்வீகம் அப்படின்னு. அந்த 3 விதமான திரயங்கள் தாபத்தினாலே தவாக்னோ அப்படின்னு சொன்னா இந்த காட்டுத்தீ அப்படின்னு சொல்லுவா. அந்த காட்டுத்தீ போல பரவின்றிருக்கு இந்த 3.
இது மூணும் என்னை என்ன பண்றது, மாம் தஹ்யமானம், என்னை தகிச்சென்றிருக்க, என்னை சுட்டெரிக்கிறது. அப்படிப்பட்ட என்னை சதா எப்பொழுதும் சுட்டெரித்து கொண்டிருக்கக்கூடிய இதிலிருந்து இப்பாகி மாம், என்னை காப்பாற்ற வேண்டும் நீர் அப்படின்னு 6வது ஸ்லோகத்தில் கதறுகிறார். அடுத்து 7வது ஸ்லோகம் அதே மாதிரி, திராஹிமாம் புண்டரீகாட்ச கேவலம் கிருபயா தவ ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க சந்தப்த தேகினாம். ஹே பெருமாளே, புண்டரீகாட்சா, தாமரை போன்ற கண்களை கொண்டவரே, ஜன்மத்தினாலே, பிறப்பினாலே, மிருத்யு மரணத்தினாலே, ஜரா மூப்பினாலே, வியாதி ரோகங்களினாலே, துக்க சந்தப்த தேகினாம், துக்கத்தினாலே பீடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தேகினாம், தேகத்தை கொண்ட மனிதர்களை திராகி, நீர்தான் காப்பாற்ற வேண்டும். ஏன்னு கேட்டா, எதனால நீர் காப்பாற்றணும்னு கேட்டா, கிருபையா தவ, உன்னுடைய அந்த கிருபை அப்படிங்கிறத ஒன்று மாத்திரம் வச்சுண்டு இப்படி கஷ்டப்படக்கூடிய, பிறப்பினாலே, இறப்பினாலே, மூப்பினாலே, வியாதிகளினாலே துக்கப்படக்கூடிய மனிதர்களை எல்லாம் நீர்தான் காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு கதறுகிறார். 8வது ஸ்லோகத்துல, பாலயாசு திருஷாதேவ தவ காருண்ய கர்ப்பயா இந்திரியாணி மயா ஜேத்தும் அசக்கியம் புருஷோத்தம. இந்திரியாணி மயா ஜேத்தும், என்னாலே இந்திரியங்களை, அதாவது என்னுடைய இந்திரியங்களை கட்டுப்படுத்துவது, ஜேத்தும் அப்படின்னா ஜெயிப்பது அப்படிங்கிறது இயலாத காரியம், அசக்கியம், இயலாத காரியமா இருக்கு. புருஷோத்தம, புருஷர்களிலே சிறந்தவனே, அப்படி இருக்கிற என்னை பாலயாசு திருஷாதேவ, உன்னுடைய கருணை, காருண்ய கர்ப்பயா, கருணை நிறைந்த பார்வையினாலே, தேவ பெருமாளே, பாலயாசு, நீர்தான் என்னை காப்பாற்ற வேண்டும். ஏன்னா என்னால் என்னுடைய இந்திரியங்களை ஜெயிக்க முடியல. ஒருவேளை ஜெயிச்சுட்டேன்னா நான் நேராக உன்னிடத்துல யோக மார்க்கத்தில் வந்துடுவேன். ஆனால் அதை ஜெயிக்க முடியலையே, ஆகையினால நீர்தான் என்னை காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிறார். 9வது ஸ்லோகத்தில், ஷரீரம் மம தேவேஷ வியாதி பரிபீடிதம் மனோமே புண்டரீகாட்ச விஷயானேவ தாவதி. ஷரீரம் மே தேவேஷ, என்னுடைய ஷரீரமானது, உடலானது தேவர்களுக்கு தலைவனே, வியாதிபிகி பரிபீடிதம், வியாதிகள்னாலே பீடிக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த சரீரத்தை போய் நான் எப்படி காப்பாத்துறது? அதை காப்பாத்துறதே பெரும் கஷ்டமா இருக்கு. அப்படி இருக்கச்சு உன்னை நான் எப்படி நினைப்பேன்? அது மட்டும் இல்லை, மனோமே புண்டரீகாட்ச, தாமரை போன்ற கண்களை கொண்டவனே, என்னுடைய மனசு இருக்கே, அதாவது ஒழுங்கா இருக்கான்னு பார்த்தா அதுவும் இல்லை. அது விஷயானேவ தாவதி, விஷயங்களை, அதாவது இந்திரிய சுகங்களை எது எது இருக்குமோ அதை தேடித்தான் அலைந்து கொண்டிருக்கிறது. அதை பின்தொடர்ந்து ஓடுறதே தவிர அது என்னுடைய கட்டுப்பாட்டிற்கு இணங்கி நான் சொல்வதை கேட்கும்படியாக இல்லை. அப்போ என்னுடைய சரீரமும் என் பேச்சுக்கு கட்டுப்பட மாட்டேங்கிறது, என் மனசும் கட்டுப்பட மாட்டேங்கிறது. ஆகையினால நீதான் காப்பாற்றணும் அப்படின்னு 10வது ஸ்லோகத்தில், வாணீமம ரிஷிகேஷ மித்யா பாருஷ்ய தூஷிதா ஏவம் சாதனஹீனோகம் கிம் கரிஷ்யாமி கேசவ. சரி, என்னுடைய வாக்காவது நான் சொல்றதை கேட்கறதான்னா அதுவும் இல்லை. ரிஷிகேஷா, இந்திரியங்களை அடக்கினவரே, என் வாணி, என்னுடைய வாக்குகள் இருக்கே, அது தூஷிதா அப்படின்னா அழுக்கு படைஞ்சிருக்கு. எப்படி அழுக்கு படைஞ்சிருக்கு? மித்யா, பொய்களை சொல்லி சொல்லி அழுக்கு படைஞ்சிருக்கு. பாருஷ்யம்னு சொன்னா கெட்ட வார்த்தைகளை பேசுவது, கடுஞ்சொற்களை சொல்வது, இப்படி பேசி பேசி என்னுடைய வார்த்தைகள் கூட கெட்டு போய் கிடக்கு, தூஷித்தா, அழுக்கடைஞ்சு கிடக்கு. அது மட்டும் இல்லாம இப்படி எந்த விதமான சாதனங்களும் பண்ண முடியாதவன், பண்றதுக்கு அருகதை இல்லாதவனான நான் கிம் கரிஷ்யாமி கேசவ, என்னத்தான் பண்ணுவேன் பெருமாளே? அப்போ என்னால் எதுவுமே பண்ண முடியாத போது உன்னை சரணடைந்து அந்த சரணாகதி பண்ணிக்கொள்வதனாலே உன்னுடைய கருணை பார்வைக்கு இலக்காகி அதன் மூலமாக நான் ரட்சிக்கப்பட வேண்டும். அதனால என்னை ரட்சி அப்படின்னு சொல்லி 10வது ஸ்லோகத்தில் கதறேன் இருக்கார். மேல 11வது ஸ்லோகத்தில், 11வது ஸ்லோகம், ரக்ஷமாம் கிருபயா கிருஷ்ண பவாப்தௌ பதிதம் சதா அபராத சதம் செய்வ சஹஸ்ரமயுதம் ததா. ரக்ஷமாம் கிருபயா கிருஷ்ண, ஹே கிருஷ்ணா, என்னை காப்பாற்று, கிருபையா, தயை கொண்டு என்னை காப்பாற்று. ஏன் அப்படின்னு கேட்டா, பவாப்தௌ பதிதம் சதா, நான் எப்பொழுதும் பவாப்தௌ, சம்சார சாகரத்திலே பதித்தம் விழுந்தவனாக இருக்கிறேன். அதனால நீ என்னை காப்பாற்ற வேண்டும். அது மட்டும் இல்லை, அபராத சதம் செய்வ சகஸ்ரமயுதம் ததா, நான் அபராத சதம் 100ங்கிற எண்ணிக்கையில, சகஸ்ரம் 1000ங்கிற எண்ணிக்கையில, அயுத்தம் 10,000ங்கிற எண்ணிக்கையில, அப்படி நான் அபராதம், பலவிதமான அபச்சாரங்களை, பலவிதமான குற்றங்களை நான் செஞ்சுட்டே இருக்கேன் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் 12வது ஸ்லோகம், அற்புதம் சாப்பியசங்கேயம் கருணாப்தே க்ஷமஸ்வமே யச்சாபராதம் கிருத்தவான் அக்ஞானாத் புருஷோத்தம மத்பக்த இதி தேவேஷ தத் சர்வம் க்ஷந்துமர்ஹசி. இந்த 12வது ஸ்லோகத்துக்கு மொத்தம் 3 வரி வரும், அதை கவனிக்கணும். அதாவது போன ஸ்லோகத்தில் 11 சொல்றச்சே நான் 100, 1000, 10,000 அப்படிங்கிற எண்ணிக்கையில குற்றங்களை பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னர்.
திரும்ப இங்கே இன்னும் இந்த 12வது ஸ்லோகத்தினுடைய முதல் அடியில் இன்னும் அதிகப்படியான எண்ணிக்கையை இங்கே காண்பிக்கிறார். அற்புதம் அசங்கேயம் அசங்கேயம். அற்புதம் அப்படின்னா அது ஒரு கோட்டி அப்படிங்கிற அளவுக்கு சொல்றது உண்டு. சில இடங்கள்ல அது 10,000 லட்சம் அப்படின்னு சொல்லப்படுறது உண்டு. அப்போ அற்புதம் அப்படிங்கிற அளவுலேயும் நான் அசங்கேயம் எண்ணிக்கையே இல்லாத அளவுலேயும் குற்றங்களை பண்ணிட்டே இருக்கேன். கருணாப்தே கருணை கடவே அதை எல்லாத்தையும் நீ பொறுத்துக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த 12வது வரியில 12வது ஸ்லோகத்தில் 2வது வரி, எச்சாபராதம் கிருத்தவான், நான் எந்தெந்த குற்றங்களை செய்தேனோ அக்ஞானாத் புருஷோத்தமா, அது அத்தனையும் அக்ஞானத்தினாலே பண்ணினேனே தவிர ஞானத்தோட நான் பண்ணல பெருமாளே அப்படிங்கிற. அதுல 3வது வரி, மத்பக்த இதி தேவேஷ தத் சர்வம் க்ஷந்துமர்ஹசி. மத்பக்த, நான் செய்த இந்த குற்றங்கள் எல்லாவற்றையும் க்ஷந்துமர்ஹசி, நீ மன்னிக்க கடவுது. ஏன் அப்படின்னு கேட்டா, மத்பக்த, நான் உன்னுடைய பக்தன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நீ எடுத்துண்டு என்னுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் பொறுத்து என்னை மன்னிக்க வேண்டும் பெருமாளே அப்படின்னு 12வது ஸ்லோகத்துல பிரார்த்திக்கிறார். 13வது ஸ்லோகம், அக்ஞத்வாத் அப்யசக்தத்வாத் ஆலஸ்யாத் துஷ்டபாவனாத் கிருதாபராதம் கிருபணம் க்ஷந்துமர்ஹசி மாம் விபோ. அக்ஞத்வாத் தெரியாமலோ, அசக்தத்வாத் அதாவது முடியாத காரணத்தினாலோ, ஆலசியம் சோம்பேறித்தனத்தினாலோ, துஷ்டபாவனா தீய எண்ணத்தினாலேயோ, அதாவது அஜ்ஞானத்தினா தெரியாமல் ஏதோ ஒன்று பண்ணிடுறோம் நம்ம. அதே மாதிரி அசக்தத், சில சமயம் தெரியும் என்னதுன்னு, எது பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு, ஆனால் முடியாமல் போகும். அதாவது சந்தியாவந்தனம் சாயங்காலத்தில் ஒரு 5 மணிக்கா பண்ணணும் அப்படின்னு இருக்கு அப்படின்னா பஸ்ஸில் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கச்ச முடியாது. அது அசக்தத்வாத், முடியாத போகிறதுனாலே அந்த சாயங்காலம் பண்ண வேண்டியதை நம்ம கொஞ்சம் நாள் கழிச்சு பிராயஷ்சித்தார்க்கியத்தோட பண்ண போகிறோம். அதே அக்ஞத்வாத் அப்படின்னு சொன்னால் அது மறந்தே போயிடுத்து. இல்லைன்னா நமக்கு இப்போ இன்னைக்கு திடீர்னு அமாவாசை இல்லை மாசப்பருப்பு வந்திருக்கு, அது தெரியல, ஏதோ ஒரு பிஸ்னஸ் டூராக போயிருக்கோம், வியாபார விஷயமா போயிருக்கோம், அப்போ தெரியல அப்படின்னா மறந்து போயிடுது. அப்புறம் திடீர்னு பார்த்தா தான் யாரோ அன்றைக்கி சாயங்காலம் சொல்கிறா இன்னைக்கு மாசப்பருப்பு அப்படின்னு. அப்போ தான் அச்சுச்சோ மாசப்பருப்பு நம்ம இன்னைக்கு தர்ப்பணத்தை விட்டுட்டோமே அப்படின்னா அது அக்ஞத்வாத், அது தெரியாததான காரணத்தினால போச்சு. அசக்தத்வாத்துன்னா பிரயாணம் பண்ணுற சமயத்தில் சந்தியாவந்தனம் பண்ண முடியாத போயிடுது அப்படின்னா அது அசக்தத்வாத். ஆலஸ்யாத் அப்படின்னு சொன்னால் சோம்பேறித்தனத்தினால. சரி, சாயங்காலம் ஒருவேளை 5 மணி இருக்குது, இன்னும் கொஞ்சம் நேரம் ஏதாவது விளையாடிட்டு அதுக்கப்புறமா நிதானமாக சந்தியாவந்தனம் பண்ணிக்கலாமா, தான் பிராயஷ்சித்தார்க்கியம் இருக்கே அப்படிங்கிறது ஆலஸ்யாத். துஷ்டபாவனாத் அப்படின்னு சொன்னால் இதை பண்ணினோன்னா ஒருவேளை நமக்கு நிறைய காசு தருவாளோ இல்லைன்னா பணம் தருவாளோ அப்படிங்கிற ஒரு தீய எண்ணத்தோட ஒரு விஷயங்களை பண்ணுறது, பகவத் ஆராதனம் பண்ணுற மாதிரி நடிக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது. இப்படி கிருதாபராதம், நான் பலவிதமான குற்றங்களை பண்ணியிருக்கேன். கிருப்பணம், நான் ரொம்ப தீனன், ரொம்ப பாவம் நான். அதனால விபோ பெருமாளே மாம் க்ஷந்துமர்ஹசி, என்னை நீ மன்னிக்க கடவது அப்படின்னு பெருமாள் இடத்துல பிரார்த்திக்கிறார். 14வது ஸ்லோகம், அபராத சகஸ்ராணி கிரியந்தே ஹர்நிஷம் மயா தானி சர்வாணி மேதேவ க்ஷமஸ்வ மதுசூதன. திரும்ப திரும்ப இதே தான் பிரார்த்தனை. இந்த ஸ்தோத்திரத்தில் பார்த்தேன்னா, நான் குற்றம் புரிந்தவன், அதே மாதிரி நான் இயலாதவன், என் குற்றங்களை மன்னித்து என்னை நீ தான் ஏற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த எல்லா சித்தந்தையிலையும் முக்கியமான பிரார்த்தனையாகவே வைக்கப்படும். இப்போ இந்த 14வது ஸ்லோகத்தில் கூட அதுதான், அபராத சகசிர, ஆயிரக்கணக்கான குற்றங்களை செய்கிறேன் நான். கிரியந்தி அகர்நிஷம் மயா, ஆஹா அப்படின்னா பகல் பொழுது, நிஷா அப்படின்னு சொன்னால் ராத்திரி பகல்னு கணக்கே இல்லாமல் நான் பாட்டுக்கு 1000க்கும் கணக்கான குற்றங்களை ஒரு நாளைக்கு நான் பண்ணிகிட்டே இருக்கேன். தானி சர்வாணி, அதை எல்லாவற்றையுமே தேவ பெருமாளே க்ஷமஸ்வ மதுசூதன, மதுங்கிற ராட்சசனை கொன்ற பெருமாளே அதத்தனையும் க்ஷமஸ்வ பொறுத்துக்குள், அதத்தனையும் மன்னித்து விடு அப்படின்னு பிரார்த்தனை. 15வது ஸ்லோகம், யஜ்ஜன்மனః பிரவೃத்தி மோகவசம் கதேன நானாபராத சதமாச்சரிதம் மயாதே அந்தர்பகிஷ்ச சகலம் தவ பஷ்யதோ மே க்ஷந்தும் த்வமர்ஹசி ஹரே கருணாவசேன. யஜ்ஜன்மனः, என்னுடைய பிறப்பிலேருந்து, பிரபிருத்தின்னு ஆரம்பித்துன்னு அர்த்தம், என் பிறப்பிலேருந்து ஆரம்பித்து மோகவசம் கதேன, மோகத்தினாலே பீடிக்கப்பட்டு நானாபராத சதம் ஆச்சரித்தம் மயா, நானா பலவிதமான அபராதங்கள் குற்றங்கள் சதம் 100கணக்கில் ஆச்சரித்தம் மயா என்னாலே செய்யப்பட்டது. அப்போ என்னுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பித்து மோகத்தின் காரணமாக என்னாலே 100கணக்கான பலவிதமான குற்றங்கள் பண்ணப்பட்டிருக்கு. அந்தர்பகிஷ்ட சகலம் தவ பஷ்யதே, இப்போ நான் அந்தஹா என்னுடைய உள்ளேயும் பகிஹி வெளியிலேயும் உன்னைத்தான் பார்த்துட்டு இருக்கேன் பெருமாளே, நீ எல்லா இடத்திலும் நிறைஞ்சிருக்கேங்கிறது என்னால் இப்போ உணர்ந்துக்க முடியறது, புரிஞ்சுக்க முடியறது. ஆகையினால க்ஷந்தும்
துவம் அருகசி, என்னுடைய எல்லா குற்றங்களையும் கருணாவசேன, கருணைங்கிற ஒரு உபாயத்தை கொண்டு அது எல்லாவற்றையும் பொறுத்து என்னை மன்னிக்க வேண்டும் பெருமாளே அப்படின்னு பிரார்த்திக்கிறார். இந்த ஜிதந்தேல 3வது ஜிதந்தேல கடைசி ஸ்லோகம் 16வது ஸ்லோகம். கர்மணா மனசா வாச்சா யாச்சேஷ்டா மம நித்யஷா கேசவாராதனே சா ஸ்யாத் ஜன்ம ஜன்மாந்தரேஷ்வபி. கர்மணா, என்னுடைய செயல்களினாலேயும், மனசா, என்னுடைய மனதினாலேயும், வாச்சா, என்னுடைய வாக்கினாலேயும், சேஷ்டா, எந்தெந்த கர்மாக்கள் நான் செயல்களை செய்கிறேனோ, நித்யஷா, நித்தியபடிக்கு நான் என்னென்ன செயல்களை செய்கிறேனோ அது அத்தனையும் கேசவாராதனே சாஸ்யாது, கேசவனுடைய ஆராதனைக்கு, பெருமாளுடைய ஆராதனைக்கென்று அது இருக்க வேணும். ஜன்ம ஜன்மாந்தரேஷப்பி, வெறும் இந்த ஜென்மால மட்டும் இல்லை, இன்னும் பல ஜென்மாக்கள் நான் ஒருவேளை எடுத்தேனே ஆனால் அது அத்தனையும் பெருமாளுக்கென்றே இருக்க வேண்டும். என்னுடைய செயல், என்னுடைய மனசு, என்னுடைய வார்த்தைகள், இதனால் செய்யக்கூடிய எல்லா கர்மாக்களும் பெருமாளை குறித்து, பெருமாள் ஆராதனத்திற்கென்றே இருக்க வேண்டும் அப்படின்னு இங்கே பிரார்த்தித்து இந்த ஜிதந்தேவை 3வது ஜிதந்தேவை முடிக்கிறார்.